ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 27லேருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்களில் உருவாகி இருக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியும், மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன கிரகம் உங்களுக்கு ஒத்துழைக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டிருந்தது. இந்த சனி பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 7.5 சனியிலேருந்து நீங்கள் முழுமையாக இப்போ வெளிவந்துட்டீங்க. ஏன்னா 7.5 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகம். அதாவது உங்களுடைய பேர் கூட கெட்டு போயிருக்கும். உங்களுடைய நடத்தையில் வந்து சந்தேகப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையிலே வந்து நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோதான் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, சொத்து தகராறு, இந்த மாதிரி நிறைய சண்டைகளெல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் இனி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம படக்கூடிய கஷ்டங்களை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இனி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆனது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. என்னென்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உள்ள முக்கியமான கிரகமான சனியினுடைய மாற்றமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விடுதலை கொடுக்க போகுது. சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்ற தாரக மந்திரத்தை தவறாமல் வந்து இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய ஆசைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இப்போ வாங்க நம்ம இது மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதாவது வீட்லேயும் சரி, வெளிவட்டாரத்துலேயும் சரி, நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே இப்போ மீட்டெடுக்க முடியும். அரசாங்க வகையில் நீங்கள் எந்தாவது உதவிகளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த காரியம் இப்போ அனுகூலமாக முடியும். அதே போல் தந்தை வழி உறவுகளால் நீங்கள் இந்த டைம் வந்து நல்ல ஆதாயத்தை பார்ப்பீங்க. பண வரவு உங்களுக்கு கணிசமாக உயர ஆரம்பிக்கும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது ஓடிட்டு இருந்தாலுமே கூட இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். உறவினர்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். மேலும் வீடு, மனை இதெல்லாம் வாங்கிறதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் இப்போ வந்து ஈடுபடலாங்க. தாராளமாக இப்போ நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். முயற்சிகளில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இப்போ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக போகுது. அவங்களால உங்களுக்கு மறைமுகமாக ஆதாயங்கள் தான் கிடைக்குமே தவிர நீங்கள் எந்த வகையிலுமே பிரச்சனைகள் வந்துடுமே அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் தான் இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்றதுனால அவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கவே முடியாது. முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் துணிச்சலோடு எடுக்கலாம். ஏன்னா எது செய்தாலும் நல்லது தான் நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே மனைவி, மகள், குடும்பம் இப்படின்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது மகர ராசியுடைய ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெண்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். பெண்கள் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஸோ அந்த பெண் வந்து யாராக வேணால் இருக்கலாம். மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அக்கா தங்கச்சிங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் ஆனால் பெண்களுடைய ஒத்துழைப்பால் இந்த டைமு மகர ராசியுடைய ஆண்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நகை வாங்குறது, பொருட்கள் வாங்குறது இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் இதை வாங்குறத தவிர யாருக்கும் வந்து கடனாக கொடுக்கக்கூடாது. அதே போல் நீங்களும் எதையும் கடனாக வாங்கிக்காதீங்க. எல்லாத்துக்கிட்டேயும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அது நல்லது. மேலும் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இப்போ சரியாக போகும். ஏன்னா 7.5 நாட்டு சனி நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்துலேயும் பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ நிறைய பாதிப்புகள், நிறைய அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் கூட போயிருக்கலாம். அதாவது உயிர் போகிற நிலை கூட வந்து உருவாகி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள், ஏன்னா ஆயுள்காரகன் இல்லையா, அவர் வந்து நம்ம செய்திருக்கக்கூடிய கர்மாக்களினுடைய அடிப்படையில் நமக்கு பலன்களை கொடுப்பாரு. அப்படிங்கும் பொழுது இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் முன்னேற்றமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் நல்லாவே கிடைக்கும். சக ஊழியர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அது எல்லாராலையும் ஏற்றுக்கப்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய திறமைகளுக்குமான அங்கீகாரம் எங்கேயும் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. தொழிலும் சரி, வியாபாரமும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட இந்த 2026 மார்ச்சுக்கு அப்புறமா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒருவேளை ஏற்கனவே நான் தொழில் செய்துட்டு தான் இருக்கேன், என்னோடய தொழில் நல்லா இல்லை, எந்த விதமான வருமானமும் இல்லை, ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா கூட தயவு செஞ்சு எதுவும் மூடிடாதீங்க. ஏன்னா இனிமேட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும். சனீஸ்வர பகவானுடைய ஆசி உங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இனிமேட்டுக்கு நல்லபடியாக நடக்கும். அதனால் தைரியமாக இருங்க. இவ்வளோ கஷ்டங்களை பார்த்து நீங்கள் இனி சந்தோஷங்களை பார்க்க போகிறீங்க. அது வந்து உங்களுடைய மனசுக்கு எப்போதுமே வந்து உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் ஏற்கனவே செய்துட்ருக்கீங்க, இல்லை அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் உதவி கேட்டிருக்கீங்க, அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இப்போ வந்து கிடைக்கும். ஸோ லோன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. ஸோ தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் நல்லாயிருக்கும், லாபமும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குங்க. அதனால் தைரியமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி இந்த காலகட்டங்கள் பெரும் பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்க போகுது. ஸோ கணவர்கிட்ட நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். அதே போல் உறவினர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மதிப்பு, மரியாதை அப்படின்னு எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எதிர்பார்த்த சலுகைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. முக்கியமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விலகி இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது வந்து சனி பகவான் தாங்க. ஸோ உங்களுடைய 2வது வீட்டில் அப்படின்றதுல இந்த காலகட்டங்களில் கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கடுமையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதும் கூட. செவ்வாயும் சரி, ராகுவும் சரி இந்த காலகட்டங்களில் இணைந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால பணத்தை வந்து நீங்கள் சேர்க்கறதுக்கான விஷயங்களை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதாவது பணத்தை சேர்ப்பதற்கான தீவிரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்லாம் வரும். ஆனால் உங்களுடைய பேச்சு மட்டும் கடுமையாக இருக்கக்கூடாது. கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து சங்கடத்தை கொடுத்துடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சரியாக பராமரிக்கலை அப்படின்னா குடும்பத்தில் கூட விவாதங்களானது ஏற்படும், குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படும். நேர்மறையான யோகக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மார்ச் 2 அன்னைக்கு 3வது வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ஸோ இதனால் உடன்பிறப்புகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சில சின்ன பயணங்கள் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் 3வது வீட்டில் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் எந்த சவாலாக இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும், தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. சனி பகவான் உங்களுக்கு முழுக்க அந்த தைரியத்தை கொடுப்பாரு. ஸோ இப்படி கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 3வது வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பலன்களை தான் தரப்போகிறாரு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மற்றும் உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக தான் இருக்கணும். முகமாக இருக்கட்டும், தொண்டையாக இருக்கட்டும், இது சார்ந்த இடங்களில் பிரச்சனை ஏற்படும். 2ஆம் வீட்டினுடைய பாதிப்பு அப்படின்றதுனால பல்வலி, ஈறுகளில் உணர்திறன் போகிறது, தொண்டை நோய் தொற்றுகள் இது மாதிரி ஏதாவது வரும், இல்லைனா கண் வலியானது ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்கள் நடக்கும். செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க இந்த டைமில். அதனால் செவ்வாய் நெருப்புத்தன்மை கொண்டவர், அதே மாதிரி ராகு பார்த்திங்கன்னா காற்றுத்தன்மை கொண்டவர். அப்படின்றதுனால வறட்சி இல்லைன்னா நீர்ச்சத்து குறைபாட்டால் நீங்கள் பாதிப்படையலாம். நிறைய தண்ணி குடிங்க. மேலும் உங்களுடைய உணவை வந்து நல்லா கவனித்து சாப்பிடுங்க. காரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம். அதனால் காரத்தை குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாவே போதும், நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அனுமன் சாலிசாவை நீங்கள் பாராயணம் செய்துட்டு வாங்க. இதனால்
உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஏதாவது ஒரு இனிப்பு உணவுகளையோ அல்லது பாலையோ தானம் செய்யுங்க. இதுவும் உங்களுக்கு சிறந்த எளிமையான பரிகாரமாக இருக்கும். செவ்வாயினுடைய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு உதவி செய்யும். இதில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.